வெள்ளிங்கிரி கோசாலையோட மேனேஜிங் ட்ரஸ்டி. இந்த பொங்கல் பண்டிகைக்காக இந்த நம்ம ஜல்லிக்கட்டு காளைகள்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கோம். நம்மகிட்ட அங்கே நம்ம கோசாலையில் 3300 மாடு இருக்கு. அதில் 230 காளைகள் ஜல்லிக்கட்டு காளை இருக்கு. எல்லாமே ஜல்லிக்கட்டுக்கு தயார் நிலையில் இருக்கு. இந்த வருஷம் ஒரு 12 ஜல்லிக்கட்டுக்கு எங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. எல்லா 12 ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் கலந்துக்க போகிறோம். அலங்கநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம், சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு 6-7 ஜல்லிக்கட்டுக்கு போகிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு 2 ஜல்லிக்கட்டுக்கு அழைப்பு வந்திருக்கு, போவோம். இனி மறுபடியும் ஜல்லிக்கட்டுக்கு அழைப்பு வர போகும்போது எல்லா ஜல்லிக்கட்டுக்கும் நம்ம காளைகள் கலந்துக்கும். நம்ம வெள்ளிங்கிரி கோசாலை காளைகள் தென் மாவட்டங்களில் ரொம்ப ஃபேமஸான காளைகள். ஏன்னா அதிகமாக நம்ம காளைகள்கிட்ட யாரும் பக்கத்தில் வர முடியாது. அதை பிடிக்கிறதும் ரொம்ப சிரமம். அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு வருஷம் பூரா ட்ரைனிங் கொடுத்து அந்த காளைகளை நல்ல பர்ஃபெக்ட் ஜல்லிக்கட்டுக்கு அருமையான கண்டிஷனில் வச்சுருக்கோம். ரெண்டாவது, இப்போ இந்த பொங்கல் பண்டிகைனாலே இப்போ ஜல்லிக்கட்டு பொங்கல் பண்டிகை நம்ம தமிழரோடைய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு விளையாட்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இப்போ இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் நம்ம நரசிபுரத்தில் இருக்க கோசாலைக்கு அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி ஜனங்கள்லாம் அதை பார்க்கறதுக்கு சிரமமாக இருக்குன்றக்காக நம்ம கடையிலேயே முன்னால் ஒரு ஷெட்டு போட்டு இந்த 4 காளைகளை மட்டும் இங்கே வச்சிருக்கிறோம். இது சும்மா ஒரு பார்வைக்காக வச்சிருக்கோம். இதில் மறுபடியும் யாராவது இந்த காளைகளை மறுபடியும் நிறைய பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம நரசிபுரம் நம்ம வெள்ளிங்கிரி கோசாலைக்கு நம்ம மாடுகளை பார்க்கலாங்க.